கைகளவு மனசு அதில் கடலளவு கனவு. வாங்க, காட்டேஜ் 99 தான். ஹலோ, பிஎஸ்ஆரா? யாரோ ஒரு அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் இருங்க, வருவாரா? யாருமா நீங்க? யார்? சொல்றேன். நீங்க தான் ஜீவாக்கு செக்ரட்டரியா? ஆமா. நானே எதுக்கு பார்க்கணும்? சொல்றேன். ஜீவா ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொன்னா பெட்டர் இல்ல? சொல்லுவேன்ல. ஜீவா ஃப்ரீயா தானே இருக்காரு, அவரோட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியும். ஆமா, சொல்ல முடியும். சொல்றேனே. ராவுஜி. இவர் என்னோட செக்ரட்டரி மிஸ்டர் ராவுஜி. ராவுஜி, நான் யாருன்னு கேக்குறாரு, கொஞ்சம் சொல்லுங்க. இவங்க மலேசியால ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ராவுஜி, நம்ம கம்பெனியோட டர்ன்ஓவர் என்னன்னு சொல்லுங்க. எங்க கம்பெனியோட டர்ன்ஓவர் $10 million. ராவுஜி, யுஎஸ் டாலர்ஸ். யுஎஸ் டாலர்ஸ். இவங்களுக்கு தமிழ்ல ஒரு பெரிய ஸ்கேல்ல படம் பண்ணனும் ரொம்ப நாளா ஆசை. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு. ராவுஜி, யாரை வச்சு பண்ண போறோம்னு கொஞ்சம் சொல்லுங்க. டைரக்ஷன் மணிரத்னம் இந்த படத்துக்கு. அடுத்த படத்துக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஜீவா ஃப்ரீயா இருந்தா புக் பண்ணிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். If it's not free, I'm going to book Salman Khan. என்னங்க இது? தமிழ் படத்துல சல்மான் கானா? Yes. இப்பதான் எல்லா ஹிந்தி நடிகர்களும் தமிழ் படத்தில் நடிக்கணும்னு துடிக்கிறாங்களே. ராவுஜி, முடியுமான்னு கேட்டு சொல்லுங்க. இல்லனா நம்ம சாயந்தரம் ஃளைட்டுக்கே பம்பாய்க்கு போறோம். இல்லங்க, எப்படியாவது டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீயா இருக்காரா? பார்க்கலாமா? வாங்க, பார்க்கலாம். ராவுஜி, செக் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? செக் கொடுத்தா யுஎஸ் டாலர்ஸா வாங்கிப்பாரா இல்ல இந்தியன் ருபீஸ்ல? முதல்ல சார பார்க்கலாம். ஓ, போலாம். ராவுஜி, கூப்பிட்டா வாங்க. வணக்கம். பெரிய லெவல்ல ஒரு தமிழ் படம் எடுக்க போறதா பிஎஸ் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியா தானா? உங்களால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? கடல் கடந்து வாழும் தமிழர்கள் தான். கடலை கடக்கிறதாவது தண்டையார்பேட்டையே தாண்டவே இல்ல. புரியலையா? என்னடா டேய் ஜவகர், முழிக்கிறான். என்னடா இவன் உரிமையோட டே ஜவகர் சொல்றாளேன்னு பாக்குறியா? 100 தடவை சொல்வேன். எனக்கு எதையும் ஒரு தடவை சொன்னா பத்தாது. டே ஜவகர். இன்னும் தெரியல. முழிக்கிறான். அதே மொழி. பார்த்த முகமா இருக்கு. பார்த்த ஞாபகம் இல்லையோ. பாட சொல்றியா என்ன? முழிக்கிறான். ஏண்டா, என் புள்ள ராஜாவோட பல்பத்தையும் பென்சிலையும் திருடி வச்சுப்பியே, ஞாபகம் இல்லையா? மூஞ்சிலே குத்து வராஸ்க்கு. புறம்போக்கு மாமி. நோ டவுட், கிட்ட வந்துட்ட. ஆனா புறம்போக்கு மாமாவோட ஒய்ஃப் மஞ்சுளா மாமி. இப்ப புரியுதா? மஞ்சுளா மாமி சரி, மலேசியா பிலிம் ப்ரொடியூசர் மணிரத்னம் இதெல்லாம் எதுக்கு? பின்ன உன் பிஏ உன்னை பார்த்து விட மாட்டேங்கிறான்டா. யாரு? நம்பியா? ஆமா, நந்தி. அது சரி, இந்த வெயில்ல இந்த ஷால்லாம் எதுக்கு? எல்லாம் உங்க சினிமா பார்த்து கத்துக்கிட்டதுதான். கடும் மெட்ராஸ் கோடையில கூட ஒரு ஷாலை போத்தி விட்டுருவீங்களே, பணக்கார அம்மாக்காரின்னு காட்ட. கூடவே கழுத்துல 8 கேஜி கில்ட் நகையும் தொங்க விட்டுருவோம். என்னடா நீ என்ன போடுற தெரியுமா சினிமால? அதெல்லாம் விடுங்க. இப்ப எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல தானா? ஆமா. அப்பெல்லாம்
சயின்டிஸ்ட் ஆனும் சொல்லிக்கிட்டே இருப்ப. டென்டிஸ்ட் ஆயிட எல்லார் பள்ளியும் பிடிச்சு பார்க்கலாம். நான் சும்மா வேடிக்கையா சொல்வேன். கடைசியில சயின்டிஸ்டும் இல்ல, டென்டிஸ்டும் இல்ல, சினிமா ஆர்டிஸ்ட். சின்ன பொண்ணுங்க பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு இருக்க. இருங்க, என்ன சாப்பிடுறீங்க? நம்பே உன்னை பார்த்ததே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த பாரு, இனிமே அந்த ரமாவோட மட்டும் ஜோடி சேர்ந்து நடிக்காத. மாமியாட்டம் இருக்கா அவ. என்ன மாமி நீங்க? பொருத்தமான ஜோடின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பொருத்தமான ஜோடி ஊர்கா ஜாடியாட்டம் இருக்கா அவ. ஏதோப்பா எனக்கு உரிமை இருக்கு, அதனால சொல்றேன். உங்க அம்மாவோட பால்ய சிநேகிதி, நகமும் சதையுமா இருப்போம். ஏதோ பழமொழி சொல்றாப்ல. ஏதோ பழமொழி சொல்றாப்லையா? அப்பா இப்பதான் 100% புரிஞ்சுது. அதே மஞ்சுளா மாமி, துளி கூட மாற்றமே இல்ல. ஆமா, உங்க அம்மா சாரதாவை பாக்குறியா? எங்க மாமி, அவங்கதான் உயிரோட இல்லையே. அடப்பாவி, உதச்சா என்ன ராஸ்கல்? உங்க அம்மா உயிரோட இருக்கிறதே உனக்கு தெரியாதா? உயிரோட இருக்காங்களா? என்ன மாமி சொல்றீங்க? நான் இப்ப பார்த்தேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்டா. எங்க பாத்தீங்க? பார்த்தா அசந்து போயிட்டேன். சாரதாவை சாதாவா நினைச்சுக்காத. இப்போ அவளை பார்க்க போறதுனா கையில இங்கிலீஷ் டிக்ஷனரியோட தான் போகணும். அத்தனை நல்லா இங்கிலீஷ் பேசுறா தெரியுமா? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? நல்ல ஹாப்பியா பெங்களூர்ல இருக்கா. போன் இருக்கா? போன் எல்லாம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சர்ப்ரைஸா நேரா போய் நில்லு. சரி, அட்ரஸ் என்ன? அட்ரஸ் தானே குடுக்குறேன். அதுக்கு முன்னால உன் செக்ரட்டரிய கூப்பிடு. எதுக்கு கூப்பிட? நம்பி. எஸ் சார். டெலிபோன்ல பேசுறப்ப மரியாதையா பேசணும். சொல்லுவோம் பிஏ கிட்ட. என்னையா? அதுவும் லேடிஸா இருந்தா எப்படி பேசணும்? உன்ன மாதிரி 1000 பொம்பளை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஏப்பா ஜீவா, உன் வலது கை என்னாச்சு? இவரு உனக்கு வலது கையாமே. அப்படி சொன்னியா? சொல்ல மாட்டேன். அவனை விடுங்க. இதோ பாருப்பா, இவரு உனக்கு மட்டும்தான் பிஏவா, மத்தவங்களுக்கு எம்ஏயா. என்னையா எம்ஏ? சொல்ல மாட்டேன். பாவம், வேலைகளை விட்டு அனுப்பிச்சிடாத. அதனால அம்மா அட்ரஸ். அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்கே. என்ன மாமி? பிஏவை நீ பார்க்க வேணாமா? உங்களுக்கு பிஏவா? ராவ்ஜி, பொறம்பாக்கு மாமா. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஐயா, யார் பேசுறது? ஹலோ, அது மிஸ்டர் குருரங்கன் வீடா? ஆமா, அவருடைய குக்கு முருகன் தான் பேசுறேன். அங்க சாரதம்மா இருக்காங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க இப்ப இங்க இல்லையே. எங்க போயிருக்காங்க? மங்களூரு, உடுப்பி இங்கெல்லாம் போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? அது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும். நான் ஒரு வாரம் ஆகலாம்ல. அவங்க எப்படி கோவிலுக்கெல்லாம் போறாங்களே, அதுக்குள்ளார நாம பழனிக்கு போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேர்த்திக்கடனு என் சம்சாரம் இல்லை, அதான் அவன் நாயரோட ஓடி போயிருந்தால, அவன் இப்ப திரும்பி வந்துட்டால, அதான் பழனிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயா, சம்சாரம் ஓடி போயிட்டான்னு சொல்றது தான் சங்கடமா இருக்கும். அவ திரும்பி வந்துட்டான்னு சொல்றதுல சங்கடம் ஏது? சந்தோஷம் தானே. ஹலோ ஹலோ ஹலோ, நேராணி போன் அடிக்குதுல, எடுக்காம என்ன பெருசா வெட்டி முறிக்கிற? எனக்கேமா வம்பு? ஓடி போய் போன் எடுத்தா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து போனான்னு சந்தேகப்படுவீங்க. அவர் என்ன பண்றாரா? எனக்கு மாத்திரம் ஏன் வம்பு? உங்க அப்பனா இருக்கான் மனுஷன் பஞ்சாங்கத்துல ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் பேசி என் கவித்தை அறுப்பான். நான் மாட்டேன். அடாடாடாடாடா, இந்த வீட்டுல போன் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை வைக்கணும் போல இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? மஞ்சு ஆண்டியா? நான் தான் ஜீவா பேசுறேன். ஜீவாவா?
ஜீவா 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 பேசுறான். ஹாய் ஜீவா. ஜீவா ஏன் ஜீவா கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி? நிச்சயமா வரேன் ஆண்டி. அங்க வர வேலையும் இருக்கு. இப்ப நான் ஃபோன் பண்ணதே உங்க வீட்டுக்கு வரேன்னு இன்டிமேஷன் கொடுக்க தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஜீவா நம்ம வீட்டுக்கு வர போறானா? அப்பதான் காலேஜுக்கு லீவு. எதிரா காத்துக்கிட்டே இரு. சொல்லு, எப்ப வர வீட்டுக்கு? பொள்ளாச்சில இருந்து நாளைக்கு மத்தியானம் கோயம்புத்தூர் வந்துருவேன். நாளைக்கு ஒரு 4 மணிக்கு வரேனே. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வரானா? வந்தா 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி வா. ஆமா நிச்சயமா. என்ன ஸ்வீட் பண்ணி வைக்கிறீங்க? ஏதாவது ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சிடாதீங்க. உங்க கையாலே பண்ணதா இருக்கட்டும். உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? தட்டுப்பால் பிடிக்குமா? நிச்சயமா பண்ணி வைக்கிறேன். ஹலோ, நான் தான் மணவாளன் பேசுறேன். நாளைக்கு மத்தியானம் ஒரு 4 மணி வாக்குல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கங்க. எல்லாரும் தான். எதுக்கா? அந்த ஜீவா இல்லையா நடிகன், நான் தோல்ல போட்டு வளர்த்த பையன் சொன்னேன், அவன் எங்க வீட்டுக்கு வரான். ஆமா, எல்லாரும் வந்துருங்க. அட்மிஷன் ஃப்ரீ. ஓகே ஓகே. கௌரி கௌரி, நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஆக்டர் ஜீவா வர போறாராம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடு. நான் தான் மணவாளன். நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி வாக்குல எல்லாம் வீட்டுக்கு வாங்க. அது வந்து ஆக்டர் இல்லையாப்பா ஜீவா, என் ஃப்ரெண்டு, நான் தோல்ல போட்டு வளர்த்த பையன் சொன்னேன், அவன் எங்க வீட்டுக்கு வரான். ஆமா, அது சும்மா தான் வரான். எல்லாம் வந்துருங்க. ஓகே. அம்மா அம்மா, ஜீவா வரும்போது நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கட்டும்? சாரியா, சல்வார் கமீஸா, சுடிதாரா, மிடியா, ஜீன்ஸா, பாவாடை தாவணியா? அவருக்கு எது பிடிக்குமா? உன்னை பொண்ணு பார்க்க வரானா அவன்? அரஞ்சனா ராஸ்கல், நம்ம வீட்டு பையன்டி அவன். உனக்கு எது இஷ்டமோ அது போட்டுக்கோ. போறதெல்லாம் கார்லயும் பிளேன்லயும், சுத்துறது கலப்பாவே தெரியல. ஆனா இங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப டயர்டா போச்சு. முதல்ல இந்த காஃபி குடிங்க. சுவாமி தரிசனங்கள்லாம் நல்லா இருந்துச்சாமா? நல்லா இருந்தது. ஆமா, குர்ரங்கிட்ட இருந்து போன் ஏதாவது வந்ததா? நேற்று ராத்திரி ஒரு ஃபோன் வந்துச்சுமா. எந்த ஒரு இது மகாபலீஸ்வரத்தில் இருக்காருங்களா, ஒரு வாரத்தில் வரதா சொன்னாங்க. உங்களை கேட்டு கூட ஒரு ஃபோன் வந்துச்சுமா. என்ன ஃபோன்? உங்களோட பேசணும்னு ஒருத்தர் கேட்டாரு. யாருன்னு சொன்னாரு? அவரும் சொல்லல, நானும் கேட்கல. சரி, எங்க இருந்து ஃபோனு? நமக்கு ஏன் வம்பு? அதையும் கேட்கல. கேட்டா மரியாதை குறைவா போயிடும்ல. மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரா? சொல்லிருப்பாரு. அதுக்கு முன்னால நான் தான் ஃபோனை வச்சுட்டேனே. நான் வருவாருன்னு சொல்லிருக்கேன்ல, வருவாரு. எல்லாருக்கும் தரிசனம் உண்டு. காபி சாப்பிட்டு இருக்காருப்பா, சாப்பிட்டு வருவாரு. நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரு தண்டோரா போடாத குறை. ஹால்ல எள்ளுவு இடம் இல்ல, ஒரே கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி சரி, நீ சொல்லு. அம்மாவை பத்தி தகவல் சொல்லி உடனே பெங்களூர் புறப்பட்டு போன்னு சொன்னீங்க. அம்மா கிட்ட பேசணுங்கிற துடிப்பு, பெங்களூருக்கு கால் போட்டேன். அது யாரோ குக்கு போல் இருக்கு, அவன் தான் ஃபோன் எடுத்தான். இந்த மாதிரி உடுப்பி மூகாம்பிகை கோவில்லாம் போயிருக்காங்க, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னா. சரி, இந்த கேப்ல இந்த ஷூட்டிங் முடிச்சலாம் இங்க வந்துட்டேன். சைலன்ஸ். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் கையை கொடுக்கலாம். நான் தோள்ல தூக்கி வளர்த்த பையன்டா அவன். இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா நீங்க? மஞ்சு ஆண்டி, உங்களை மட்டும் நான் சந்திக்கலனா எங்க அம்மா உயிரோடு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடா நீ தெரிஞ்ச நியூஸை தானே சொன்னேன். நான் என்ன உங்க அம்மாவை சிருஷ்டியா பண்ணேன்? எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் உண்டு. அப்புறம் டைம் ஆச்சு, போயிட போறார் சார். அவன் 2க்கு போய் நான் தொடச்சு விட்டுருக்கேன். போயிடுவானா அவன்? படவா ராஸ்கல், போறம்போக்கு. ஒன்னதான் திட்டுறாரு எங்க வீட்டுக்காரரு. அதாவது திட்டுற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கான். அந்த கூட்டத்துல பீத்திக்கிறாரு. அல்ப சந்தோஷம், பட்டுட்டு போட்டுமே. அடாடா, என்னப்பா இது எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க மாதிரி?
பேசாம வரிசையா உட்காருங்க, வரிசையா கேள்வி கேளுங்க, எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. நான் சொன்ன அப்பீலே கிடையாது. நான் வாடான்னா வருவான், போடான்னா போவான். நான் தோல்ல தூக்கி வளர்த்தவன்பா ஜீவா. இதான் ஜீவா மிடில் கிளாஸ் ஜம்பம். ஜனங்களும் மாறவே இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான், இப்பவும் அப்படிதான். நடிகன்னா ஈ பூந்தது தெரியாம வாயை பொழந்துகிட்டு. நானே அப்படிதான். ஆமா, பாலச்சந்தரோட பாமா விஜயம் பாத்திருக்கியோ நீ? இல்ல, பார்த்ததில்ல. என்ன நடிகன் நீ பாமா விஜயம் பார்க்காம? அப்ப நான் பிறந்திருக்க மாட்டேன் ஆண்டி. தாங்க முடியலையே ஜீவா. ஒரு 2 நிமிஷம் உள்ள வந்து தலையை காட்ட கூடாதா? வரேன். எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு ஹேண்ட்ஃபுல் தான். 100, 200, 300, 400 பேர் தான் இருப்பான். ஐயோ, அப்படிலாம் சொல்லலாமா? ஃபேன்ஸ் தானே உங்களுக்கு எல்லாம் உடன்பிறப்புகள். சரி, போகும்போது வரேன்னு சொல்லுங்க அங்க. அப்புறம் ஜீவா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அவங்க எதிர்க்க ஒண்ணு உரிமையா வாடா போடான்னு சொல்லுவேன், புறம்போக்கும் திட்டுவேன். தப்பா எடுத்துக்கூடாது, சரியா? சரி. நல்ல பையன். சரி சரி போட்டோம். அப்புறம் உன் தங்க வாணி எப்பயாவது பாத்தியா நீ? இல்ல ஆண்டி, அடாப்ஷனுக்கு அப்புறம் எல்லாரோடையும் தொடர்பு விட்டே போச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வாணி எந்த ஊர்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. வாணி மெட்ராஸ்ல தான் இருக்கணும். செல்வி தான் மெட்ராஸ் விட்டு போயிட்டதா சாரதா அப்பவே சொன்னான். ஏன் அவங்களோடலாம் தொடர்பு விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பாத்து தரேன். அஜய் கொண்டாடி, நான் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். கூட நானும் பார்க்கணும். முடியாது, நானும் பாப்பேன். கூட நான் பார்க்கணும். கூட நான் தான் பாப்பேன். பொடி பொடி கூட அஜய் பொடி பாருமா இவனா. I feel very guilty. மெட்ராஸ்ல வாணி எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவளை தத்த எடுத்தவங்க வீடு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை சாரதா கூட போயிருக்கேன். வீடு எங்க இருக்கு சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்களேன். அட்ரஸ் தெரியாது, அடையாளம் சொல்றேன். சொல்லுங்க. புரசவாக்கம் டேங்க் இருக்கு இல்லையா? புரசவாக்கத்துல ஏது டேங்க்? சரி, மாஜி டேங்க். அதை இப்ப ரொப்பி பிளாட் கட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மணிக்கூண்டு இருக்கு. மணிக்கூண்டு அடிச்சு எப்படி பிளாட் கட்ட முடியும்? ஆமா, மணிக்கூண்டு இருக்கு. அந்த மணி சரியாவே காட்டாது. அது மணி காட்ட நம்மளுக்கு என்ன ஆண்டி? ரிஸ்ட் வாட்ச்ல மணி பார்த்துட்டு போறேன். அதுக்கு பக்கத்துல ஒரு ரோடு போகும். நேர் எதிர்த்தாப்புல ஒரு மில்க் பூத் இருக்கும். லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கும், திருவிக்கா லைப்ரரி. அங்க ஓடி. என்னத்தை ஓடிக்கிறது? என்னப்பா நீ கார்ல தானே போவ, செல்ஃப் டிரைவிங். அங்க ரைட்ல ஓடி. ஓஹோ, சரி. ஓடிச்சா? அந்த மொனையில தொட்டா கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு பழைய காலத்து வீடு இருக்கும். சரி, தொடல. அந்த வீடா? அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஃபோர்க் மாதிரி 2 ரோடு பிரியும். அந்த லெஃப்ட் ரோட்ல போய் லெஃப்ட்ல போகாதே, ரைட்ல போ. அங்க போனீன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், 7 பஸ் ஸ்டாப். இப்ப அங்க 7 பஸ் ஸ்டாப் இருக்குமா? 7 பஸ் ஸ்டாப் இல்லனா என்ன 77 பஸ் ஸ்டாப்பா இருக்கும். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத சொல்றேன். இந்த 15 வருஷத்துல மாறாதது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மன்ரோ ஸ்டாச்சு ரெண்டும் தான். நடுவுல எவ்வளவு மாறுதல்கள் தெரியுமா? அதுக்காக மயிலாப்பூர் மாம்பழத்திலயும் மாம்பழ மந்தவெளியிலும் மாறிடுமா என்ன? இது பாருங்க, அதெல்லாம் வேணாம். அவங்க என்ன பண்றாங்க அதை மட்டும் சொல்லுங்க. பெரிய ஜுவல்லரி பிசினஸ், பாலு ஜுவல்லர்ஸ். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத சொல்றேன். சந்திரிகா ஜுவல்லர்ஸ். அப்பா, எவ்வளவு சிம்பிளா இருக்குது. மீதி நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? இது போதும், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஜீவா, ஆள் வெயிட்டிங். நேரம் ஜாஸ்தியாக கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வந்து பையன். அப்புறம் அத்துமா, சரி போயிட்டு வா, அடிக்கடி ஃபோன் பண்ணு. ஓகே. ஒவ்வொருத்தரையும் பார்த்து கை கொடுக்கணும். ஒரு ஆட்டோகிராஃப். ஆளுக்கு 1 நிமிஷம். தட்ஸ் ஆல். 1 மினிட். ஆளுக்கு 1 நிமிஷம். 500 பேர். தட்ஸ் ஆல். ஜீவா நம்ம நவால மானத்தை காப்பாத்து ஜீவா. கோயம்புத்தூர்ல பெரிய புள்ளி, பிக் ஷாட், லைன்ஸ் கிளப் மெம்பர். ஒரு பையன் மதிக்க மாட்டான். வாயன். சரி, இப்போ வராது. நாங்க போய் கூப்பிடுறோம். அப்புறம் வா. இங்கே டேய் வாடா. எத்தனை நேரம் நான் வெயிட் பண்றது? படவா ராஸ்கல், புறம்போக்கு, வாடா. வாடா.